லேவியராகமம் அதிகாரம் 1. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. முன்னுரை. 2. அதிகாரச் சுருக்கம். 3. சர்வாங்க தகனபலி. 4. பழைய ஏற்பாட்டு பலியும் புதிய ஏற்பாட்டு பலியும். 1. முன்னுரை. லேவியராகமம் என்ற இந்த புத்தகத்தின் பெயராக்கத்தை நாம் தியானிக்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் மூதாதையரின் வழி வம்சத்தில் வந்தவர்களே இஸ்ரவேலர். யாக்கோபின் 12 பிள்ளைகளும் 12 கோத்திரங்களாக உருவாக்கப்பட்டனர். இந்த 12 ஒருவர் லேவி ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். லேவியின் வம்ச வழியில் வந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்தனர். எனவே லேவியர் என்பது ஆசாரியரை குறிக்கும். இந்த ஆசாரியர்களுக்கான முறைமைகளையும் ஒழுங்குகளையும் இந்த அதிகாரம் விளக்குவதால் இது லேவியர் ஆகமம் என அழைக்கப்பட்டது. லேவியராகமம் புஸ்தகத்தின் நோக்கமானது ஒரு பாவமுள்ள மீட்கப்பட்ட ஜனங்கள் பரிசுத்த தேவனுடனான உறவில் வழிநடத்தப்பட அறிவுறுத்தும் சட்டங்களை வழங்குவதாகும். பரிசுத்த தேவனுக்கு பதிலளிக்கும் விதமாக தனிப்பட்ட பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை குறித்து இந்த புத்தகம் விளக்குகிறது. பரிசுத்தமுள்ள கடவுள் தம்மை ஆராதித்து தம்மிடம் ஐக்கியம் கொள்ளும் மக்களும் பண்பிலும் நடக்கையிலும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் என்பது தூய்மை, பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட முற்றிலும் மாறுபட்ட வாழ்வு போன்றவற்றை குறிக்கும். 2. அதிகாரச் சுருக்கம். லேவியராகமத்தின் முதல் அதிகாரமானது வாயிக்ரா எனும் எபிரேய வார்த்தையோடு ஆரம்பமாகிறது. லேவியராகமத்தையும் யாத்திராகமத்தையும் இந்த வார்த்தை நெருக்கமாக இணைக்கிறது. வாயிக்ரா என்பது அவர் அழைத்தார் என்று பொருள்படும். எங்கிருந்து அழைத்தார்? ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை அழைத்தார் என இந்த அதிகாரம் தொடங்குகிறது. யாத்திராகமம் புஸ்தகமானது எகிப்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு தங்கள் யெகோவா தேவனுக்கென்று ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதில் முடிவடைகிறது. யாத்ராகம புஸ்தகத்தின் கடைசி அதிகாரங்கள் கர்த்தருக்கென்று ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்ட நிகழ்வுகளை விளக்குகிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து கர்த்தர் மோசேயை கூப்பிடுகிறார். இந்த அதிகாரம் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து கர்த்தர் மனிதரோடு பேசுகிற நிகழ்வுகளை உள்ளடக்கியுள்ளது என எடுத்துக்கொள்ளலாம். கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து கர்த்தர் மோசேயோடு பேசுகிறார் என யாத்திராகமம் புஸ்தகத்தையும் லேவியராகமம் புஸ்தகத்தையும் இந்த வார்த்தை வெகுவாக இணைக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த அதிகாரம் அதாவது லேவியராகம புஸ்தகம் எழுதப்பட்டதும் சீனாய் மலையடிவாரத்திலேதான். இப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையடிவாரத்தில் கூடாரமிட்டு தங்கியிருந்தனர். அங்கிருந்து மோசே நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிறார். லேவியராகமம் அந்த இடத்தில் பெறப்பட்ட ஒன்றாகும். 3. சர்வாங்க தகனபலி. இந்த அதிகாரமானது கர்த்தருக்கு கொடுக்கும் சர்வாங்க தகன பலியை குறித்ததான முறைமைகளை விளக்குகிறது. இதை நாம் ஆராய்ந்து நோக்குவோமானால் முக்கியமான 5 பலிகள் லேவியராகம புஸ்தகத்தில் விளக்கப்பட்டுள்ளன. அவைகளுள் முதலாவது பலி சர்வ அங்க தகன பலி, அதாவது ஒரு மிருகத்தின் முழு அங்கமும் தகனம் செய்யப்படும் பலி. இது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்ததான விளக்கத்தை இந்த அதிகாரம் விளக்குகிறது. மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது பறவையிலாவது சர்வாங்க தகன பலிக்கான பலி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். பலி செலுத்த வருபவரே அந்த பலியை கர்த்தருடைய சந்நிதியின் முன் கொள்ள வேண்டும். பலியின் இரத்தம் பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்பட வேண்டும். அந்த பலியின் தோலானது உரிக்கப்பட வேண்டும், சந்து சந்தாக துண்டிக்கப்பட வேண்டும் என
ஒவ்வொரு முறைமையும் இந்த அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தகன பலி செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்ட நேரங்கள் இருந்தன. காலையிலும் மாலையிலும் இந்த பலி செலுத்தப்பட வேண்டும் எனவும், ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் செலுத்தப்பட வேண்டும் எனவும், மாதத்தின் தொடக்கத்திலும் முதல் மாதத்தின் 14ஆம் தேதி, அதாவது பஸ்கா பண்டிகையின் போதும், வாரங்களின் பண்டிகையின் போதும், எக்கால பண்டிகையின் போதும், 7ஆம் மாதத்தின் புனித நாளின் போதும் இந்த தகன பலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்த தகன பலியானது மற்றொரு பலியுடன் இணைந்து செலுத்தப்பட்டதை குறித்து நாம் பின்வரும் அதிகாரங்களில் வாசிக்கலாம். 4. பழைய ஏற்பாட்டு பலியும் புதிய ஏற்பாட்டு பலியும் ஒரு ஆய்வு. நமக்கு தெரிந்திருக்கிறபடி பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்களின் ஒழுங்குமுறைகள் வருங்காலத்தை பற்றிய நிழலாட்டமாக அமைந்தன. நியாயப்பிரமாணத்தின் ஒழுங்குமுறைகள் பாவத்தை முழுமையாக நிவிர்த்தி செய்ய இயலாமல் போயிற்று. எனவே புதிய ஏற்பாட்டின் கிருபையின் பிரமாணம் கிறிஸ்துவின் சரீரத்தை பலியிட்டு அவருடைய இரத்தத்தின் மூலம் பாவ மீட்பை கொடுத்தது. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் இதை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து, பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலியையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று கர்த்தர் குறிப்பிடுவதாக 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை கர்த்தர் நீக்கி போடுகிறார். இரண்டாவதான புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதான நியாய பிரமாணத்தின் பிரமாணம் நீக்கி போடப்படுகிறது. எனவே பாவங்களை நிவிர்த்தி செய்ய கூடாமல் போன காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்திற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டு என்றென்றைக்கும் இருக்கிற கிருபாதார பலியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் மூலம் நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுள்ளோம். எனவே இனி ஒரு மிருகத்தின் பலியோ இரத்தமோ நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட தேவையில்லை. சர்வாங்க தகன பலியின் முறைமையானது அதனுடைய முழு அங்கங்களும் தகனிக்கப்பட்டன, சந்து சந்தாக வெட்டப்பட்டன, தோல் உரிக்கப்பட்டன. இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் முன்னடையாளமாக அமைந்தது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களுக்காக நன்றி. இந்த அதிகாரத்தில் நீர் கொடுத்துள்ள சர்வாங்க தகன பலியின் நியமங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எப்படி முழுவதும் தகனிக்கப்பட்டதோ அதே போல் எங்களுடைய சரீரங்களையும் முழுமையாக தேவரீருடைய கரத்தில் தருகிறோம். நீர் உமக்கு பிரியமான பாத்திரங்களாக, உமக்கு பிரியமான பலியாக எங்களுடைய வாழ்வை மாற்றும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.